ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் நடித்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத நடிகைகள்லாம் யார், இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்நீச்சல் அப்படிங்கிற மூவியில் ஆக்ட் பண்ண சூசா குமார், வீரம், வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி, மாணிக் என ஒரு 4 படங்கள் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போது இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ராகினி நந்த்வானி இவங்க பார்த்தீங்கன்னா தலைவா அப்படிங்கிற மூவியில் கௌரி அப்படிங்கிற ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழில் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு படம் மூவிலே செம்ம அழகாக இருக்கிறாங்களே, இவங்க யார் தொடர்ந்து நடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தாங்க. தொடர்ந்து ஆனால் இவங்க ஆக்ட் பண்ணல. தமிழில் ஹிந்தி பார்த்தீங்கன்னா மூவி சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். விஜய் கூட ஆக்ட் பண்ண சந்தியா கான், யூத் மூவில சந்தியா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் இந்த ஒரு படம் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துல ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே சினிமாவுக்கு பிரேக் விட்டுட்டாங்க. மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஃபேர் அண்ட் லவ்லி அப்படிங்கிற ஆட்லையும் பார்த்தீங்கன்னா சந்தியா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ரியாசன் 1999 வெளியான தாஜ்மஹால் அப்படிங்கிற மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து குட் லக், அரசாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு 3 படம் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தி மூவிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசெண்டாக நடிச்சுக்கிட்டு வராங்க. 2017 சிவம் திவாரி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தமிழுக்கு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு பிரேக் விட்டுட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ரெட் மூவியில் நடித்த பிரியா கில், அஜித் கூட பேர் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், பஞ்சாபி என மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2006 பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை பிரியங்கா கோதாரி 2003 வெளியான ஜே அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருக்காங்க. கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற மூவியில் ஐட்டம் டான்ஸராகவும் நடிச்சிருக்காங்க. 2016 பாஸ்கர் பிரகாஷ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஒரு படங்களையுமே ஆக்ட் பண்ணல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை வசுந்தரா தாஸ் சிட்டிசன் அப்படிங்கிற மூவியில் நடிச்சிருக்கிறாங்க. ஹே ராம் அப்படிங்கிற மூவியும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க தமிழில் இந்த 2 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கரும் கூட. 1999 இருந்து 2012 வரை தமிழ், தெலுங்கு படங்களுக்கு பாடல் பாடியிருக்காங்க. தமிழில் பார்க்கணும் அப்படின்னா முதல்வன் அப்படிங்கிற படத்தில் சக்கலக்க பேபி அப்படிங்கிற சாங்கும், குஷி படத்தில் கட்டிப்புடி சாங்கும், சிட்டிசன் படத்தில் பூக்காரி சாங், இந்த பாடல்கள் எல்லாமே இவங்க பாடின பாட்டு தான். 2012 ராபர்ட் நரைன் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ எந்த ஒரு படங்களை பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணல. இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ரிச்சா கங்கோபதியா மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்துல தனுஷ் கூடையும், ஒஸ்தி அப்படிங்கிற படத்துல சிம்பு கூடையும் நடிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த 2 படம் மட்டுமே தமிழ்ல நடிச்சிருக்காங்க. 2020 ஜோ லெஹங்கா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. இந்த ஒரு படங்களையுமே நடிக்கல. ரிச்சா கங்கோபதியா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். 1998 வெளியான காதலை நிம்மதி அப்படிங்கிற மூவியில் ஆக்ட் பண்ண ஜீவிதா சர்மா, இவங்களும் இந்த ஒரு படம் மட்டுமே தமிழில் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, பஞ்சாபி மூவிலாம் நடிச்சிருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க. இன்ஸ்டால செம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஒரு படங்களையுமே ஆக்ட் பண்ணல. இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம். குணா மூவில ஆக்ட் பண்ண நடிகை அபிராமி அப்படிங்கிற ரோல் நடிகை ரோஷினி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த நடிகை என்ன பண்றாங்க, என்ன ஆனாங்க இப்போ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல. கமல்ஹாசன் கூட குணா அப்படிங்கிற மூவில பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் மூலமா ரொம்ப பிரபலமும் ஆனாங்க. இந்த ஒரு மூவி இவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருந்தது. ஆனா இப்போ வரை என்ன பண்றாங்க, என்ன ஆனாங்க எப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே தெரியல. ஆனா மும்பையை சேர்ந்தவங்க அப்படின்னும் கமல்ஹாசன் அவங்களுடைய மனைவி சரிகா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. கண்டிப்பா நடிகை ரோஷினி குணா மூவில நடிச்ச ரோஷினி என்ன பண்றாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க தேடிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை ஜோதிகா அவங்களுடைய சிஸ்டர் ரோஷினி தான் இந்த குணா மூவில நடிச்ச நடிகை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லப்பட்டது. ஆனா அதெல்லாம் போய் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த நடிகையான பிரீத்தி ஜங்யானி 1999 ஹலோ அப்படிங்கிற மூவில நடிச்சிருந்தாங்க. பிரசாந்த் கூட பேர் பண்ணி இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு படம் மட்டும் தான் இவங்களும் நடிச்சிருக்காங்க. தமிழ் பக்கம் அதுக்கப்புறம் வரல. ஹிந்தி, தெலுங்கு மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. பிரசண்டா ஹிந்தி பார்த்தீங்கன்னா மூவி பண்ணிக்கிட்டு வராங்க. 2008 பிரவீன் த பாஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2 மகன்கள் இருக்கிறாங்க. மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகையான ரிச்சா பொல்லட் விஜய் கூட ஜாஜகான் அப்படிங்கிற மூவில நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து காதல் கிறுக்கன், உனக்கும் எனக்கும், யஹாவா ராயினும் நாகாக்கா உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 2011 ஹிமோனி பஜாஜ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஹிந்தி மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. தமிழ் பக்கம் வரல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்துல நடிச்ச ஸ்வப்னா பேடி, இவங்களும் இந்த ஒரு படத்திற்கு அப்புறம் சினிமா பக்கமே வரல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். மஞ்சுரு படத்துல நடித்த ரிங்கி கண்ணா, இவங்களும் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தோம். 2003 சமீர் சரண் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஒரு படங்களுமே ஆக்ட் பண்ணல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ரிச்சா அகுஜா 1998 உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்துல இவங்க ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து டும் 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 அப்படிங்கிற ஒரு மூவி நடிச்சிருக்காங்க. இந்த 2 படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க. திருமணம் ஆயிருச்சு, ஒரு மகன் இருக்கிறாங்க, ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஒரு படங்களும் ஆக்ட் பண்ணல. இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம். கலைஞன் அப்படிங்கிற மூவில ஆக்ட் பண்ண பிந்தியா, இவங்களும் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க தமிழ்ல. 1994 மனோஜ் பிரபாகர் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இவங்களும் எந்த ஒரு படங்களுமே நடிக்கல, ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. இது எங்களுடைய அன்று இன்று புகைப்படம். லாஸ்டா காதல் மன்னன் அப்படிங்கிற படத்துல நடிச்ச நடிகை மானு, இவங்க இந்த ஒரு 2 படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க. காதல் மன்னன் மற்றும் என்ன சத்த இந்த நிறம் அப்படிங்கிற ஒரு 2 படம் மட்டுமே நடிச்சிருக்காங்க. மேரேஜ் ஆயிருச்சு, ஒரு மகள் இருக்கிறாங்க, டான்ஸ் டீச்சரா இப்ப இருக்கிறாங்க. இவங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்தது உண்டு. ஏன்னா அஜித் கூட பேர் பண்ணி நடிச்சு ரொம்பவே பிரபலமானாங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் பிரேக் விட்டுட்டாங்க சினிமாவுக்கு. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி காணாமல் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப நிறைய பேர் கம்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி நடிகைகள்லாம் இன்னும் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கல. இதில் ரொம்பவே மிஸ் பண்ணுற நடிகை யார்? இவங்க ரொம்பவே ஆக்டிங் சூப்பராக இருக்கும், இவங்க ரொம்பவே சூப்பராக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நடிகை சொல்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.